Let's turn to Isaiah 43. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். This is the verse from which the theme of the conference is taken. இந்த வசனத்திலிருந்து தான் இந்த வாலிபன் முகாமுடைய கருப்பொருள் எடுக்கப்பட்டது. As we know, the theme is You are mine. நாம் அறிந்திருக்கிறோம் இந்த யூத் முகாமின் கருப்பொருள் நீ என்னுடையவன். And that's just part of three things that are written in this verse about what God has done for us. ஆண்டவர் நமக்காய் செய்த காரியத்தின் மூன்று காரியத்தில் அது ஒரு பகுதி என்பதை தான் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. I want you to see those with me. அந்த காரியங்களை என்னோடு கூட நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். In the middle of that verse it says, I have redeemed you, I have called you by name, you are mine. ஒன்றாம் வசனம், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். So you see those three things. I have redeemed you, I have called you by name, you are mine. உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். We heard about God's redeeming us last night. நேற்றைய தினத்தில் இரவிலே ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்கிறார் என்பதை பற்றி கேட்டோம். That it wasn't some cheap price he paid for us. ஆண்டவர் ஏதோ ஒரு விலையில்லாத ஒரு பொருளை கொடுத்து நம்ம மீட்டுக் கொள்ளவில்லை. He paid the most expensive price there was for us. நமக்காக இருப்பதிலே விலையேற பெற்ற ஒரு காரியத்தை கொடுத்து நம்ம மீட்டுக் கொண்டார். And then he says, I called you by name. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்கிறார். That means that expensive price wasn't for everybody like that. அந்த விலையேற பெற்ற வெகுமதி என்பது எல்லோருக்கும் உரியதல்ல. That expensive price was for you specifically. அந்த விலையேற பெற்ற வெகுமதி உங்களுக்கு. He says, I called you by name. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். For me, practically, that looks like this. எனக்கு நடைமுறையிலே அந்த காரியம் இப்படியாய் நான் விளங்கிக் கொள்கிறேன். When I read the Bible and God says specifically you, வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை என்று சொல்லுகிற காரியம் வரும் பொழுது, or for example saying God so loved the world, அல்லது ஆண்டவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்ட பொழுது, he says, I called you by name, Santosh. சந்தோஷ், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்கிறார். And you put your name there. அங்கே உங்களுடைய பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். For God so loved Santosh that he gave his son Jesus. தேவன் சந்தோஷை எவ்வளவாய் நேசித்ததினாலே அவர் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தார். Now when you read this verse, put your name there. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். I have redeemed you, Santosh. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் சந்தோஷ். I have called you by name, Santosh. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் சந்தோஷ். You are mine, Santosh. சந்தோஷ், நீ என்னுடையவன். Now I would like us to try something. நான் இதை முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Let's all say those three things. அந்த மூன்று காரியங்களை நாம் சொல்லுவோம். Maybe we'll all say it in English. How about that? ஆங்கிலத்தில் நாம் எல்லோரும் சொல்லுவோம். சரியா? I'll teach you if you don't know. உங்களுக்கு தெரியாது என்றால் நான் கற்றுக் கொடுக்கிறேன். But you must say your name. ஆனால் அங்கு உங்களுடைய பெயரை நீங்கள் சொல்ல வேண்டும். Yes? சரியா? Okay. The first is, for I have redeemed you. We'll say together. I have redeemed you. Okay, now let's say it with your name at the end. Don't say my name, you say your name. என்னுடைய பெயரை சொல்லாதிருங்கள். இப்பொழுது உங்களுடைய பெயரை சொல்லி அதை சொல்லுங்கள். Ready? For I have redeemed you, Santosh. Okay. Okay, let's say it together. We'll try it again. For I have redeemed you, Santosh. ஒன்றாய் சொல்லுவோம். For I have redeemed you, Santosh. Very good. Now, we want the devil to hear it. சாத்தான் அதை கேட்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். So, say loudly. சத்தமாய் சொல்லுவோம். Boldly. தைரியமாய் சொல்லுவோம். Confidently. நம்பிக்கையோடு சொல்லுவோம். With faith. விசுவாசத்தோடு சொல்லுவோம். Ready? 1, 2, 3. For I have redeemed you, Srinivasa. Very good. Now we'll say the same thing. The second one, I have called you by name, Santosh. Say, I have called you by name, Srinivasa. Now we want heaven to hear. இது So it's got to be louder. பரலோகம் கேட்க வேண்டும், அதனால் இன்னும் சத்தமாய் சொல்லுங்க. Okay, we'll say it. I have called you by name. I call you name.
try it. I have called you by name. Okay? We'll try it again. Loudly. I have called you by name, Santosh. Very good. And last one. For everybody to hear. You are mine, Santosh. Ready? 1, 2, 3. You are mine, Santosh. That's really good. I want you to try all three together one more time. இன்னும் ஒரு முறை மூன்றையும் ஒன்றாய் நாம் சொல்லப் போகிறோம். Ready? First is I have redeemed you, Santosh. I have called you by name, Santosh. You are mine, Santosh. Ready? 1, 2, 3. I have redeemed you, Santosh. I have called you by name, Santosh. You are mine, Srinivas. Oh, if you will remember that now next week. அடுத்த வாரம் இந்த காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்றால், and you go back to your school, your college, your work, உங்களுடைய பள்ளிக்கு, அலுவலகத்திற்கு, வீட்டிற்கு போகும்போது, you know, as loud as you all said it, heaven is saying it even louder. நீங்கள் எவ்வளவு சத்தமாய் சொன்னீர்களோ அதை விட அதிகமாக சத்தமாய் பரலோகம் அதை சொல்லுகிறது. It says out of the abundance of our heart the mouth speaks. வசனம் சொல்லுகிறது நம்முடைய இருதயத்தின் நிறைவினாலே நம்முடைய வாய் பேசுகிறது. Maybe up to this point you open the tap only little bit. இதுவரை அந்த குழாயை கொஞ்சம் தான் நீங்கள் திறந்திருக்கிறீர்கள். See, the mouth is like the tap for the heart. நம்முடைய வாய் என்பது நம்முடைய இருதயத்தின் ஒரு குழாயாய் இருக்கிறது. And maybe so far you opened a little bit, so little trickle is coming out. இப்பொழுது நீங்கள் கொஞ்சமாய் திறந்ததினாலே அதிலே வெறும் துளிகள் மாத்திரம் வருகிறது. Now open the tap all the way. முழுவதுமாய் அந்த குழாயை திறந்து விடுங்கள். When you sing, sing loudly. நீங்கள் பாடும்போது சத்தமாய் பாடுங்கள். When you speak in faith, these promises, speak it boldly. விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடும்போது தைரியமாய் சொல்லுங்கள். Let the water come with full force. அந்த தண்ணீர் முழு வேகத்தோடு வெளியே வரட்டும். Then that is the proof that you have faith inside. உங்களுக்குள் விசுவாசம் இருக்கிறது என்பதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது. Something happens, dear young people, when you speak out loud. நீங்கள் சத்தமாய் பேசும்போது வாலிபர்களே ஒரு காரியம் நடக்கிறது. In Revelation 12 verse 10, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே we are told that one of the ways we defeat Satan is by the word of our testimony. ஒரு விதத்திலே சாத்தானை நாம் மேற்கொள்வது நம்முடைய வாயின் வார்த்தையின் சாட்சியின் மூலமாக. Verse 11 actually. 11ஆம் வசனத்திலே the word of their testimony. அவருடைய வாயின் வார்த்தையினாலே சாட்சியினாலே. That's what we just did. அதைத்தான் இப்பொழுது நாம் செய்தோம். We proclaimed that Jesus was God's promise that we are his. நாம் அவருடையவர்கள் என்பது இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. And every time you proclaim it, you defeat Satan. ஒவ்வொரு முறையும் அதை அறிக்கையிடும் பொழுது சாத்தானை நீங்கள் தோற்கடிக்கிறீர்கள். Now I want you to go back to Isaiah 43 verse 1. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு நாம் திரும்புவோம். We just saw, I have redeemed you, I have called you by name, you are mine. நாம் பார்த்த காரியம், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். But we're told in this verse that because of that there should be some result in our life. இந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த காரியம் தேவன் நமக்காய் செய்வதனாலே அதனுடைய விளைவுகள், அதனுடைய பிரதிபலன்கள் சில காரியங்கள் இருக்கிறது. It says, because I have redeemed you, I have called you by name, you are mine. நான் உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவனாய் இருப்பதினாலே. What is the because? இருப்பதினாலே என்ன காரியத்தை ஆண்டவர் சொல்ல வருகிறார்? Because I have redeemed you, called you by name, you are mine, so what? நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், அதனால் என்ன? What is the result of Jesus saying you are mine? இயேசு கிறிஸ்து நீ என்னுடையவன் என்று சொல்வதின் அதனுடைய விளைவு என்ன? Do not fear. பயப்படாதே. Please remember this, dear young people. வாலிபர்களே, இந்த காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். The devil's only weapon against you is fear. சாத்தானுடைய உங்களை எதிர்க்கக்கூடிய மிக வல்லமையான ஆயுதம் பயம். That's why Jesus often said, don't be afraid, don't fear. அதனால் தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். See, the devil, it tells us in the New Testament that Jesus took away his power from us. இந்த புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய வல்லமை அவர் உரிந்து கொண்டார் என்று. He disarmed him. அவனை நிராயுதபாணியாக்கினார்.
And the way I like to picture that is the devil had a gun with bullets in it. நான் இப்படியா இதை கற்பனை செய்து பார்க்கிறேன். சாத்தானிடத்திலே முழுதுமாய் நிறைந்த புல்லட் உள்ள ஒரு துப்பாக்கி ஒன்று And இருக்கிறது. he used those bullets to hurt you. அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி உங்களை அவன் காயப்படுத்துகிறான். But on the cross, Jesus took away the bullets from his gun. ஆனால் சிலுவையிலே சாத்தானுடைய அந்த துப்பாக்கியில் இருக்கிற புல்லட்டை ஆண்டவர் எடுத்து விட்டார். He's disarmed him. அவனை நிராயுத பாணி ஆக்கி விட்டார். He's taken out the bullets from the gun. அவனிடத்திலிருந்து அந்த துப்பாக்கியிலிருந்து புல்லட்களை எடுத்து விட்டார். Or he even took away his gun. அவனுடைய துப்பாக்கியும் கூட எடுத்து விட்டார். Now he's pointing his finger at you and saying, I'm going to kill you. இப்பொழுது அவனுடைய கைகளை காட்டி உங்களை நான் கொல்லப் போகிறேன் என்று சொல்கிறான். If somebody some terrorist points his finger at you, says, I'm going to kill you, will you be afraid? ஒரு தீவிரவாதி தன்னுடைய விரலை இப்படி காண்பித்து நான் உன்னை சுடப் போகிறேன் கொல்லப் போகிறேன் சொன்னால் நீங்கள் பயப்படுவீர்களா? He used to have a gun and he could hurt you. முன்பு அவனிடத்திலே ஒரு துப்பாக்கி இருந்தது, அவனால் காயப்படுத்த முடியும். Almost killed you. உங்களை கொல்லவும் கூட முடியும். But because Jesus disarmed him and you believed it, ஆண்டவர் அவனுடைய கையிலிருந்து துப்பாக்கி எடுத்ததினாலே அதை நீங்கள் விசுவாசிக்கிறதினாலே he's just holding his hand pretending it's a gun. அது இப்பொழுது வெறும் கைகளை காட்டி அது துப்பாக்கியை போல அதை காண்பிக்கிறான். That's why you should not fear. அதனால் தான் நீங்கள் பயப்படக்கூடாது. The next time you are tempted to be afraid, அடுத்த முறை நீங்கள் பயப்படும்படி சோதிக்கப்படும் பொழுது, remember the devil is just holding a handgun at you. சாத்தான் உங்களுக்கு எதிராக காண்பிக்கிறது வெறும் ஒரு பொய்யான ஒரு துப்பாக்கி போன்றது. And for so many years you allowed him to scare you with this. இந்த காரியத்தை காண்பித்து अनेक வருடங்கள் உங்களை பயமுறுத்த நீங்கள் அனுமதித்தீர்கள். Oh, this bad thing is going to happen. இந்த தீமையான காரியம் நடக்க போகுது. That bad thing is going to happen. அந்த தீமையான காரியம் நடக்க போகுது. I'll never get married. எனக்கு ஒரு நாளும் திருமணம் ஆகாது. I will always be defeated by this sin. நான் எப்பொழுதுமே பாவத்தினால் தோற்கடிக்கப்படுவேன். Oh, it's dark, something bad is going to happen. ஐயோ இருளாய் இருக்கிறது, ஏதோ தீமையாய் ஒன்று நடக்க போகிறது. Somebody will take advantage of me. என்னை யாரோ ஒருவர் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள போகிறார். I won't get a good job. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காது. I'll fail my exam. என்னுடைய தேர்விலே நான் தோற்று போய் விடுவேன். It's just handgun. இது வெறும் பொய்யான துப்பாக்கி. Don't be afraid anymore. இதுக்கு மேல் பயப்படாதீர்கள். I hope, dear brothers and sisters, your young people, அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, என்னுடைய நம்பிக்கை இதுதான். That if the only thing you get out of this conference is this, இந்த கான்ஃபரன்ஸ்ல இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போனால், that you never again are afraid of the devil. நீங்கள் இதற்கு பிறகு ஒரு நாளும் சாத்தானுக்கு பயப்படாதவர்களாக இருந்தால், in fact never afraid of anything. அது மாத்திரமல்ல எதற்குமே பயப்படாதவர்களாக இருந்தால். We spoke about the fear of the Lord at the very beginning. ஆரம்பத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி நாம் கேட்டோம். And you are told in Isaiah 8, if we fear God, you don't have to fear anything else. ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலே தேவனுக்கு நாம் பயந்தால் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. So the next time you are tempted to be afraid of anything, அடுத்த முறை ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்கள் பயப்படும்படி சோதிக்கப்படுவீர்கள் என்றால், if you feel a little bit of fear coming into your heart, உங்களுடைய இதயத்திலே கொஞ்சம் பயம் வருவதா இருந்தாலும் கூட, you stop for a moment அங்கே நின்று விடுங்கள் and just listen. கவனியுங்கள். And you hear, கேளுங்கள். I have redeemed you, Santosh. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் சந்தோஷ். I have called you by name, Santosh. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் சந்தோஷ். You are mine. நீ என்னுடையவன். Don't fear. பயப்படாதே. He's just holding his hand pretending it's a gun. அது ஒரு துப்பாக்கி போல உனக்கு காண்பித்து உன்னை பயமுறுத்துகிறான். And you even tell the devil, நீங்கள் சாத்தானிடத்திலே சொல்லலாம், devil, I'm not afraid of your weapon. சாத்தானே உன்னுடைய ஆயுதத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். Jesus has disarmed you. இயேசு உன்னுடைய ஆயுதங்களை பிடுங்கி விட்டார். Maybe you should see that verse. அந்த வசனத்தை நீங்கள் பார்க்க So you know it. அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். Colossians chapter 2. கொலோசியர் 2ஆம் அதிகாரம். Colossians 2 verse 13. 13ஆம் வசனம். When you were dead in your transgressions and the uncircumcision of your flesh, he made you alive together with him, having forgiven us all our transgressions. உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாயினாலே மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, having cancelled out the certificate of debt consisting of decrees against us, which was hostile to us, and he has taken it out of the way, having nailed it to the cross. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. And I want you to see this verse carefully. What actually happened on the cross? சிலுவையிலே என்ன நடந்தது என்று அறிந்து கொள்ள இந்த வசனத்தை கவனமாய் கேளுங்கள். You know, sometimes you hear about terrorists
running around with guns, shooting people. சில நேரத்தில் நாம் இந்த காரியத்தை கேட்கிறோம், தீவிரவாதிகள் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு ஜனங்களை சுடுகிறார்கள் என்று. And everybody is running away, trying to hide. எல்லோருமே ஒளிந்து கொள்ளும்படி பயந்து அங்கேயும் ஓடுகிறார்கள். And that's exactly what was happening. அதுதான் உண்மையாவே நடந்து கொண்டிருந்தது. The devil was running around with his gun, shooting. சாத்தான் தன்னுடைய துப்பாக்கி எடுத்துக்கொண்டு எல்லோரையும் சுட்டுக் கொண்டிருந்தார். Him and all his hosts of hell were running around. சாத்தானும் அவனுடைய முழு சேனையும் இப்படியா இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தது. Terrorizing you, terrorizing everybody. உங்களையும் மற்ற எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருந்தது. And then Jesus came and took the gun away from all of them. அவர்கள் எல்லாரிடத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து அந்த துப்பாக்கி எடுத்து விட்டார். But he didn't just quietly take the gun away and hide. அவர்களிடத்திலே தெரியாமல் அந்த துப்பாக்கி எடுத்து மறைத்து வைக்கவில்லை. Look at what it says. இங்க என்ன சொல்கிறதுன்னு கவனியுங்கள். When verse 15, when he had disarmed the rulers and authorities, he made a public display of them, having triumphed over them through him. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். When Jesus died and rose again, something powerful happened. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தபோது வல்லமையான ஒரு காரியம் நடந்தது. All of these terrorists which were running around and causing havoc and destroying your life, எல்லா இந்த தீவிரவாதிகளும் ஓடி சென்று உங்கள் வாழ்க்கையை உங்கள் சீரழித்துக் கொண்டிருந்தவர். Jesus grabbed all of their weapons from them. அவர்களுடைய எல்லா துப்பாக்கிகளையும் அவர் எடுத்துக்கொண்டார். And then he put them on display. அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கினார், வெளியே காண்பித்தார். Captured all of them and lined them up. அவர்களை எல்லாவற்றையும் துப்பாக்கிகளை பிடித்து வெளியே காண்பித்தார். And said, look, all these people who used to terrorize you, they don't have weapons anymore. இப்பொழுது அவர் காண்பிக்கிறார், இதுவரை உங்களை பயமுறுத்திக் கொண்ட இவர்கள் யாரிடத்திலும் இப்பொழுது துப்பாக்கி இல்லை. Now Satan is not bound now. இப்பொழுது சாத்தான் கட்டப்படவில்லை. He will be bound in it eventually. அவன் காலத்திலே அவன் கட்டப்பட போகிறான். God has allowed him to still have some ability to move around. ஆண்டவர் இன்னும் சில காரியங்களை செய்யும்படி அவனுக்கு சில திறமைகளை கொடுத்திருக்கிறார். But his weapon now, because his actual weapon is taken away, அவனுடைய உண்மையான அந்த ஆயுதம் எடுத்துக்கொள்ளப்பட்டதினாலே his weapon now is fear. இப்பொழுது அவனுடைய ஆயுதம் பயம். You know, if the same terrorist who used to have a gun and hurt you all the time, அதே தீவிரவாதி எப்பொழுதுமே துப்பாக்கி வைத்து உங்களை பயமுறுத்துகிற ஒரு மனிதன், if he now points you see the same terrorist now is holding his hand at you, இப்பொழுது அவன் தன்னுடைய கரங்களை காட்டி உங்களை சுடப்போகிறேன் என்று காண்பிக்கிறான். you may remember, oh, he used to hurt me really badly, he probably is going to do it again. நீங்கள் நினைவு கூறலாம், ஒரு முறை முன்பு அவன் இப்படி என்னிடத்தில் என்னை பயமுறுத்தினான், ஒருவேளை என்னை சுடப்போகிறானோ. Actually, I think it's more like this. He's got his hand in his pocket. இப்பொழுது அது இப்படியாய் அது நடந்திருக்கும். அவன் தன்னுடைய பாக்கெட்ல தன்னுடைய கைகளை விடுகிறான். It used to be a gun. அங்க ஒரு துப்பாக்கி இருந்திருக்கும். Now he's saying, I've got a gun, I'm going to hurt you. Remember how I hurt you before? நான் என்னிடத்தை துப்பாக்கி இருக்கிறது, உன்னை நான் சுடப்போகிறேன், இதுக்கு முன்பா எப்படி நான் சுட்டேன் என்று அறிந்திருக்கிறாய். And what you don't realize is what is in his pocket is just his hand. அவன் நீங்கள் அறியாத காரியம் என்னவென்றால் அவனுடைய பாக்கெட்ல இருப்பது வெறும் அவனுடைய விரல்கள் தான், கைகள் தான். That's why when we read the word of God and he says don't fear, அதனால தான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது பயப்படாதே என்று சொல்லும் பொழுது, we read this verse in Colossians 2:15. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இதை வாசிக்கிறோம். That is like Jesus saying, take his hand out of the pocket, ask him to show you there's no weapon there. ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய கைகளை பாக்கெட்ல இருந்து எடுத்து அவனை காண்பிக்கும்படி சொல்ல, அங்கு ஆயுதங்கள் இல்லை. I hope today all of you have seen the devil doesn't have any gun in his pocket. நான் நம்புகிறேன் இந்த நாளிலே சாத்தான் தன்னுடைய கையில எந்த ஆயுதம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். He has no power over you, dear young people. வாலிபர்களே, உங்கள் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. I hope you will trust that all your life. அதை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நம்புகிறவர்களாக இருப்பீர்கள் என்று நான் not even for one moment you will be fearful. ஒரு க்ஷண பொழுது கூட நீங்கள் பயப்படக்கூடாது. Fear is his only weapon. பயம்தான் அவனுடைய ஒரே ஆயுதம். And with fear, if you allow him to have power over you, he will have power over you. பயத்தினாலே உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தும்படி நீங்கள் இடம் கொடுத்தால் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்துவான். Maybe I'll show you that verse in Isaiah chapter 8. ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Verse 13. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். At the middle of verse 12 it says, you are not to fear what they fear or be in dread of it. 12ஆம் வசனத்தின் கீழ்ப்பதி, அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும், it is the Lord of hosts whom
you should regard as holy. He shall be your fear. He shall be your dread. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்த பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. If your cry, at least from yesterday morning, has been, Lord, I want to learn the fear of the Lord, help me. நேற்று தினத்திலிருந்து நீங்கள் ஒருவேளை கதறுகிறவர்களாய் இருந்தால், ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு கற்றுத் தாரும். God will teach you the fear of the Lord. ஆண்டவர் உங்களுக்கு அவருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுத் தருவார். And if you fear the Lord, you don't have to fear anything else. நீங்கள் தேவனுக்கு பயந்தால் வேறு எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. If you've been to CFC Bangalore, you've seen that verse in the hall. நீங்கள் CFC பெங்களூர் சபைக்கு வந்திருந்தால் அந்த வரிகளை நீங்கள் அங்கே பார்த்திருக்கலாம் அந்த ஹாலிலே. In the old 40 DaCosta Square, it used to be in the back of the hall. அந்த 40 DaCosta Squareலே அந்த ஹாலின் பின்புறத்திலே அந்த எழுதப்பட்டிருந்தது. Which after you hear everything and you're walking out the door, the last reminder you see is this. நீங்கள் எல்லாவற்றையும் கேட்டு திரும்ப போகும்போது அந்த வாசலிலே நீங்கள் பார்க்கிற காரியம் இதுதான். If you fear God, you don't have to fear anything at all. நீ தேவனுக்கு பயந்தால் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Dear young people, Jesus says to you, you are mine. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிற அருமையான வாலிபர்களே, நீங்கள் என்னுடையவர். But you know, those words can be empty words. அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளா இருக்க முடியும். The words of God are effective for some people and not effective for some people. தேவனுடைய வார்த்தைகள் ஒரு சிலரிடத்திலே கிரியை செய்கிறது, ஒரு சிலரிடத்திலே அது வல்லமையாய் கிரியை செய்ய முடியவில்லை. For example, God says in his word, your sins and iniquities I will remember no more. எடுத்துக்காட்டாக தேவனுடைய வார்த்தையிலே சொல்கிறது, உன்னுடைய அக்கிரமங்களையும் உங்கள் பாவங்களையும் இனி நான் நினைக்க மாட்டேன் என்று. That is absolutely true. God said it. It will be true. அது முற்றிலும் உண்மையான ஒரு காரியம். தேவன் சொன்னார், அது சத்தியம். But for the vast majority of the world, that will not be true. ஆனால் உலகத்தில் இருக்கிற அநேகமாயிரம் ஜனங்களுக்கு அது உண்மை இல்லாமல் இருக்கலாம். Because even though God said it, if you don't believe it, then it doesn't have any effect in your life. ஆண்டவர் அதை சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் அது உங்கள் மேல் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தாது. Think of all the people who are in hell and will end up in hell. இன்று நரகத்தில் இருக்கிற ஜனங்கள் அல்லது நரகத்துக்கு போய் சேரப்போகிற ஜனங்களை யோசித்து பாருங்கள். How did they end up there? எப்படி அவர்கள் அங்கு போய் சேர்ந்தார்கள்? God remembered their sins and iniquities. ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைவு கூர்ந்தார். He gave them time to repent and they didn't repent. அவர்களுக்கு மனம் திரும்பும்படியான காலத்தை கொடுத்தார், அவர்கள் மனம் திரும்பவில்லை. They reached the end of their life without repenting. மனம் திரும்பாமலே தங்களுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து விட்டார்கள். Even though God said your sins and iniquities I will remember no more. ஆண்டவர் அவர்களை பார்த்து உங்கள் அக்கிரமங்களையும் உங்கள் பாவங்களையும் நினையாதிருப்பேன் என்று சொல்லி இருந்தாலும் They didn't receive his forgiveness through the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருடைய மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. So now those sins and iniquities are what has sent them to hell. இன்றைக்கு அவர்களுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் தான் அவர்களை நரகத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. In the same way God says, if you fear God, you don't have to fear anything else. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆண்டவருக்கு பயந்தால் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Will it be true? அது உண்மையா இருக்குமா? God said you don't have to fear anything else. ஆண்டவர் சொல்றார், நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. That's up to you now. இப்பொழுது அது உங்களை பொறுத்தது. If you have faith that you don't have to fear anything else, you won't live in fear. நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Dear young people, I hope you will receive faith today. அருமையான வாலிப சகோதரர்களே, இன்று நான் நம்புகிறேன் நீங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று. I cannot give you faith. என்னால் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்க முடியாது. My brother Srinivas cannot give you faith. சகோதரன் ஸ்ரீனிவாசன் அந்த விசுவாசத்தை கொடுக்க முடியாது. Faith comes from hearing Jesus' voice. இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்பதினாலே விசுவாசம் வருகிறது. You must hear him in your spirit saying, you are mine. உங்களுடைய ஆவியிலே அவர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும், நீ என்னுடையவன் என்னுடையவன் என்று. We could spend the whole 3 days saying, you are mine, you are mine, you are mine, you are mine, you are mine. It will have no effect on you. இந்த 3 நாட்கள் நம்ம செலவழிக்கலாம், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று சொல்லி, ஆனால் எந்த விதமான தாக்கமும் அதில் ஏற்படாது. But if Jesus actually says it into your heart, immediately it will have power. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் அந்த வார்த்தையை சொல்வாரானால் உடனடியாக அதனுடைய தாக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். Invite Jesus to listen to Jesus. Let him speak to your heart even right now. இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசட்டும், அவருடைய சத்தத்திற்கு உங்கள் இருதயத்திலே செவி கொடுங்கள். And let him say, don't fear. அவர் உங்களை பார்த்து சொல்லட்டும், பயப்படாதே.
It's a wonderful promise. அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். One of the things that we live in fear of as young people வாலிபர்களாய் இருக்கிற நாம் பயப்படுகிற ஒரு காரியம் is that because we have failed so much, ஏனென்றால் அநேக முறை நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம். we have messed up God's plan for our life. நம்முடைய வாழ்க்கை குறித்ததான தேவனுடைய திட்டத்தை நாம் சீரழித்து விட்டோம். That used to hold me in bondage for many years when I was a young person. நான் வாலிபனாய் இருக்கும்போது அநேக வருடங்கள் இந்த காரியம் என்னை ஒரு கட்டாக பிடித்துக் கொண்டிருந்தது. That because I was defeated in so many ways, because I was not as good as people thought, and I knew inside how much of a hypocrite I was. நான் अनेक காரியங்களிலே நான் தோற்கடிக்கப்பட்டிருந்தேன். ஜனங்கள் என்னை எப்படி பார்த்து கொண்டிருந்தாலோ அப்படிப்பட்டவனா நான் இல்லை. நான் ஒரு மாயமாலக்காரனாய் இருந்தேன். That kept me in fear that somehow I would not make it to the end. நான் அந்த காரியம் எனக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்தினது. நான் அந்த இடத்திற்கு நான் போய் சேர மாட்டேன் என்று. And on top of that, brother Zach Poonan's son. அதற்கு மேலே சகோதரர் ஜாக் பூனன் அவருடைய மகன். So you can imagine how the devil used that to keep me in fear. இந்த காரியத்தை பயன்படுத்தி சாத்தான் எப்படி என்னை பயத்திலே வைத்திருந்தான் என்பதை நீங்கள் யோசித்து For பார்க்கலாம். you it could be, oh, you're sitting in CFC and you're still falling in that sin. உங்களுக்கு ஒருவேளை இப்படியா இருக்கலாம். சிஎஃப்சிலே உட்கார்ந்து கொண்டு இன்னும் அந்த பாவத்திலே விழுந்து And the கொண்டிருக்கிறாயா? devil will say, no hope for you. உனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. You're the biggest hypocrite of all. இந்த உலகத்திலே நீதான் மிகப்பெரிய மாய்மாலக்காரன். There too, dear young people, remember the devil is not somebody that you should fear. அந்த இடத்திலும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு நபர் சாத்தான் அல்ல. And God will redeem your past. ஆண்டவர் உங்களுடைய கடந்த காலத்தை மீட்டெடுக்க முடியும். God will take all of the things that you did in your past and still do something good on. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்த எல்லாவற்றையும் எடுத்து இன்னும் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய No முடியும். matter how much of a failure you have been even up to this moment. இந்த சனப்பொழுது வரை நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்திருந்தாலும், Here we are halfway past the full conference. இந்த முழு கான்ஃபரன்ஸின் பாதி பகுதியை நாம் தாண்டி விட்டோம். Even up to this point you failed. Even this morning you failed. இந்த காலை வேளையிலே இந்த சனப்பொழுது வரை நீங்கள் தோல்வி And you're அடைந்திருக்கலாம். defeated. நீங்கள் தோற்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். Begin now. God can finish his plan for your life. இப்பொழுது தொடங்கினாலும் கூட தேவன் அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். Now don't use that as an excuse to continue sinning easily, carelessly. அதை நீங்கள் ஒரு சாக்காக பயன்படுத்தி எந்த விதமான உணர்வில்லாமல் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து You கொண்டிருக்காதீர்கள். take God's word seriously to heart and you repent, God will finish his purpose in your life. தேவனுடைய வார்த்தையை தீவிரமாய் எடுத்து மனம் திரும்புங்கள். தேவன் அவருடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். Turn to Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். you know this verse very well, Romans 8:28. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். We know that God causes all things to work together for good to those who love God, to those who are called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். See, when Jesus says you are mine, இயேசு கிறிஸ்து நீ என்னுடையவன் என்று சொல்லும் பொழுது, it's not just, oh, you are mine, okay, just another one, you are mine, you are mine, you are mine. ஏதோ உங்களை பார்த்து நீ என்னுடைய இன்னொரு அவனும் என்னுடையவன் என்று சாதாரணமாய் அவர் சொல்லவில்லை. Do you picture Jesus standing at the door? Come on, yeah, you are mine, you are mine, you are mine, come, you are mine, like that. You're just like sheep coming through the door. நீங்கள் ஒருவேளை இப்படி கற்பனை செய்து பார்க்கிறீர்களா? அந்த கதவண்டையிலே இயேசு கிறிஸ்து நின்று எப்படி ஆடுகளை எண்ணுவார்களோ அதே போல் நீ என்னுடையவன் என்று ஒருவரை அனுப்பிக் கொண்டிருக்கிறாரா? No, it's not like that. அப்படி அல்ல. Now maybe like when we meet like this, you feel like there's so many thousand of us, so you just come through. நீங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான நபரை நாம் சந்திப்பதினாலே அவர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கிறதோ அப்படி எண்ணலாம். Come into the door of God's house, here's how it is. ஆனால் தேவனுடைய வீட்டிலே அந்த வாசல்லே நீங்கள் வருவது இப்படி தான் இருக்கிறது. There's everybody's here saying you are Lord, you're calling me, you are mine. எல்லோரும் இங்கு சொல்கிறோம், நாம் ஆண்டவரே நீர் என்னை அழைக்கிறீர், நீ என்னுடையவன் என்று. Here I come to the door. நான் இப்பொழுது அந்த வாசல் அண்டைக்கு வருகிறேன். And Jesus doesn't say, okay, go next. ஆண்டவர் அடுத்தது போ என்று அடுத்தவர்களை அனுப்புவதில்லை. He stops and he put his hand on my shoulder. அவர் என்னை நிறுத்தி என்னுடைய தோள்கள் மேல் தன் கரங்களை வைக்கிறார். He looks me in the eye. என்னுடைய கண்களை அவர் பார்க்கிறார். And he says, Santosh, you are mine. சந்தோஷ் நீ என்னுடையவன். You have called you by name. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். Oh, that you'll get this picture. இந்த படத்தை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். Come to God's house today.
தேவனுடைய வீட்டிற்கு வாருங்கள். Here Jesus putting his hands on your shoulder and saying, Santosh, you are mine. அவர் உங்கள் தன்னுடைய கரத்தை உங்கள் தோள்கள் மேல் வைத்து, சந்தோஷ் நீ என்னுடையவன் என்று சொல்வதை கேளுங்கள். And why would he take the pains to tell me personally you are mine? ஏன் அவர் இவ்வளவு பிரயாசப்பட்டு தனிப்பட்ட விதத்திலே நீ என்னுடையவன் என்று சொல்ல அவர் முயற்சிக்க வேண்டும்? Why would he take the pains to tell you personally that you are his? ஏன் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் அவருடையவர் என்று சொல்வதற்கு அவர் பிரயாசப்பட வேண்டும்? It's not just to fill his house with people. ஜனங்களை வீட்டிலே அவர் வீடை நிரப்புவதினாலே அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. He has a purpose for you. உங்களுக்கு என்ற ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். When he called you by name, he had a reason, a plan, a purpose in that. உங்களை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அதற்கு ஒரு காரணம் இருந்தது, அதற்கு ஒரு நோக்கம் இருந்தது, அதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. When you have heard God call you, Jesus call you by name, இயேசு கிறிஸ்து உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற அந்த சத்தத்தை நீங்கள் கேட்ட பொழுது, you know Jesus has a purpose. இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து ஒரு திட்டத்தை That's வைத்திருக்கிறார். what he says here, you are called according to his purpose. அதனால தான் இங்க வசனம் சொல்கிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். When Jesus called you by name, there was a plan. He's got a purpose for that. இயேசு கிறிஸ்து உங்களை பெயர் சொல்லி அழைத்த பொழுது உங்களுக்கு ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார். And now that you have a purpose, everything is going to work out together for good. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த திட்டம் இருப்பதினாலே எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்க போகிறது. And what is that purpose? அந்த நோக்கம் என்ன, திட்டம் என்ன? 29. 29ஆம் வசனம். Those whom he foreknew, he also predestined to become conformed to the image of his son, so that he, that is Jesus, would be the firstborn among many brothers and sisters. தம்முடைய குமாரன் अनेக சகோதரருக்குள்ளே முதற் பேராவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். So when he called you by name as you walked in the door, அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து நீங்கள் உள்ளே வரும்பொழுது வாசல் he said, வழியாக, listen, come, I've got a plan, I've got something exciting for you. வா எனக்கு செவி கொடு, நான் ஒரு அற்புதமான திட்டத்தை உனக்காக நான் வைத்திருக்கிறேன். Everything God does is exciting. ஆண்டவர் செய்கிற எல்லாமே நமக்கு உற்சாகம் தரக்கூடியது. When he calls you by name to come in the door, he says, I've got something exciting for you. அவர் நம்முடைய வாசல் அண்டையில் நின்று நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் உள்ளே வா என்று அழைக்கும் பொழுது ஒரு உற்சாகமான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். Maybe you've come in the door, நீங்கள் அந்த வாசல் அண்டை வந்து விட்டீர்கள், but you didn't stop and hear Jesus calling you by name. இயேசு கிறிஸ்து உங்களை பெயர் சொல்லி அழைப்பதை நீங்கள் ஒருவேளை கேட்காமல் இருந்திருக்கலாம். Many churches in the world are trying to get as many people in the door, get them in the door, get them in the door. இந்த अनेக உலகத்தில் இருக்கிற சபைகள் எப்படியாவது அவர்களுடைய கதவுகள் வழியா வாசல் வழியா உள்ளே अनेக ஜனங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 100 people got converted today. 100 பேர் இன்று அவர் ரட்சிக்கப்பட்டார்கள். 1000 people got converted today. 1000 பேர் இன்று ரட்சிக்கப்பட்டார்கள். I wonder how many of those 1000 people actually heard Jesus calling them individually by name. நான் ஆச்சரியப்படுகிறேன் அவர்களில் எவ்வளவு பேரை தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறதை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். If not, all of those 1000 people will come in the house, but they'll still be full of fear. ஆனால் அந்த அப்படி இல்லை என்றால் அந்த 1000 பேர் அந்த சபையை நிரப்பினாலும் எல்லோருமே பயத்திலே வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். I think many of you young people have been born again for some time. இங்கு உட்கார்ந்திருக்கிற வாலிபர்கள் சிலர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சிலர் காலங்கள் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். That means you came in the door. நீங்கள் வாசல் வழியாய் வந்தீர்கள். But it's possible that many of you just came quickly through the door and didn't hear Jesus calling you by name. ஒருவேளை இது சாத்தியமா இருக்கலாம், நீங்கள் சீக்கிரமாய் அந்த வாசல் அண்டையிலே வந்ததினாலே ஆண்டவர் உங்களிடத்திலே சொன்னதை நீங்கள் கேட்காமல் இருந்திருக்கலாம். That's why you still don't know what's my purpose in life. அதனால தான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையின் திட்டம் என்ன என்பதை அறியாமல் And you think இருக்கிறீர்கள். my purpose needs to be I need to have a ministry, or I need to go as a missionary, or be an evangelist, or do this, do that. எனக்கு ஒரு திட்டம், ஒருவேளை நான் ஒரு ஊழியம் செய்ய வேண்டும், ஒரு மிஷனரியாக இருக்க வேண்டும், ஒரு சுவிசேஷகனாக இருக்க வேண்டுமா இருக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். That's why you still live in fear, because you didn't hear him calling you by name. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்ததை நீங்கள் கேட்காமல் இருப்பதினால் தான் இன்னும் பயத்திலே வாழ்ந்து Okay, it கொண்டிருக்கிறீர்கள். doesn't mean that you're not born again. அதனுடைய அர்த்தம் நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்றல்ல. Now that you've come in the door and you spent some time in the house not hearing your name personally, நீங்கள் ஒருவேளை இப்பொழுது வந்து வீட்டிலே நேரம் செலவழித்து விட்டீர்கள், ஆனால் அவர் உங்களை தனிப்பட்ட விதத்திலே கூப்பிடுவதை நீங்கள் கேட்கவில்லை. you come to Jesus today. இன்று இயேசுவினிடத்திலே வருகிறீர்கள். Doesn't matter when you were born again. நீங்கள் எப்பொழுது மறுபடியும் பிறந்தீர்கள் என்பதை பற்றி Even if it கவலைப்படாதீர்கள். was 50 years ago, 50 வருடங்களுக்கு முன்பாய் நீங்கள் மறுபடியும் if you பிறந்திருந்தாலும் haven't பரவாயில்லை. heard him calling you by name உங்களை அவர் பெயர் சொல்லி அழைத்ததை நீங்கள் கேட்கவில்லை in என்றால், a way that has
freed you from all fear. எல்லா விதத்திலும் பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியா இந்த சத்தத்தை கேட்கவில்லை In a என்றால் way that has given you a purpose in your life. உங்களுடைய வாழ்க்கையின் திட்டத்தை காண்பிக்கும்படி ஒரு அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கவில்லை என்றால் Then don't beat yourself up over the past. நீங்கள் கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் செய்த காரியத்தை குறித்து பெருமை You பாராட்டுங்கள். come to Jesus today இன்று இயேசுவினிடத்திலே and வாருங்கள். say, Lord, 10 years ago when I gave my life to you, I didn't hear you calling me by name. ஆண்டவரே 10 வருடங்களுக்கு முன்பா என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்புக்கொடுத்த பொழுது நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்ததை நான் கேட்கவில்லை. I didn't hear you say you are mine. நீ என்னுடையவன் என்று சொன்னதை நான் கேட்கவில்லை. Can you tell me today, Lord? ஆண்டவரே இன்று அதை சொல்ல முடியுமா? Because since I was born again, I've still been full of fear. ஆண்டவரே நான் மறுபடியும் பிறந்த பிறகு கூட நான் பயத்திலே வாழ்ந்து I've still கொண்டிருக்கிறேன். been full of worry and anxiety. இன்றும் நான் ஆண்டவரே கலக்கத்திலும் கவலையிலும் வாழ்ந்து You கொண்டிருக்கிறேன். said if I hear you call me by name, I will be free of fear. ஆண்டவரே நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்ததை நான் கேட்டால் நான் பயத்திலிருந்து விடுதலையாகவேன் என்று சொல்கிறீர். And I'm still wandering without a purpose. ஆண்டவரே நான் நோக்கமில்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். Okay, Lord, can you call me by name today? ஆண்டவரே இன்று என்னுடைய பெயர் சொல்லி அழைக்க முடியுமா? Of course. கண்டிப்பாக. Imagine if one of my children was born in my home. ஒருவேளை என்னுடைய வீட்டிலே பிறந்த ஒரு குழந்தை And since they were born, I called them by their name. அவள் பிறந்ததிலிருந்து அவள் பெயர்களை சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறேன். But they weren't listening. ஆனால் அவர்கள் கவனிக்கவில்லை. And they were afraid. அவர்கள் பயப்படுகிறார்கள். And they didn't know if daddy loves me, mommy loves me. அப்பா அம்மா என்னை நேசிக்கிறார்களா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. Always afraid. எப்பொழுதுமே பயத்தில் இருக்கிறார்கள். There's some big man in this house. I think he's the dad. I don't know. இங்க ஒரு பெரிய மனிதன் வீட்டில் இருக்கிறார். ஒருவேளை அவர்தான் அப்பாவா? Some big adult woman is there. I think she's the mom. I don't know. ஒரு பெண் இருக்கிறாள். அவள் ஒருவேளை அம்மாவா இருக்கலாமா? I hear there's a daddy in this house. இந்த வீட்டிலே ஒரு அப்பா இருக்கிறார் என்று நான் கேட்டிருக்கிறேன். Is that how it is for you, dear brother, dear sister? அருமையான சகோதர சகோதரி உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கிறதா? You sit in a group of young people or in a church where people are saying daddy, father, appa. நீங்கள் ஒரு குழுவிலே ஒரு சபையிலே எல்லாரோடும் கூட உட்கார்ந்து கொண்டிருக்கலாங்க. ஜனங்கள் எல்லாம் அப்பா என்று எல்லாம் கூப்பிடுகிறார்கள். You say okay, there's appa is here in the house. ஓ அப்பா இந்த வீட்டில் இருக்கிறார். Must be. Everybody saying appa. அப்பா அப்பா என்று எல்லாம் சொல்வதனாலே அவர் ஒருவேளை எங்க வீட்டில் இருக்கலாம். But has he called you by name? உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரா? Do you know your daddy? உங்களுடைய அப்பாவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Have you heard him call you by name? அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்ததை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? Even if you've been born again for many years, if you haven't heard that, today is the day, brother and sister. நீங்கள் மறுபடியும் பிறந்த अनेक வருடங்களாயும் அந்த சத்தத்தை கேட்கவில்லை என்றால் இது அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு நாள். And he will make up for all the years wasted. He can do that. அவர் இந்த கடந்த காலத்திலே வீணானி போன அந்த காலங்களை அவர் பயன்படுத்த முடியும், அதை செய்ய முடியும். But don't let another day go by without hearing him call you by name. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற சத்தத்தை கேட்காமல் இன்னொரு நாள் கடந்து விட வேண்டாம். In a powerful way. வல்லமையான விதத்திலே. In a way where you will see a difference next week, where you will no more have fear. அடுத்த வாரத்திலே இதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையிலே பயம் இருக்காது. In a powerful way where in a few months you will see him working his purpose in your life. வல்லமையான விதத்திலே சில மாதங்களிலே அவருடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதை நீங்கள் பார்க்க முடியும். And that purpose is that at the end of your life you will be like Jesus. அந்த திட்டத்தின் நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலே கடைசியிலே நீங்கள் இயேசுவை போல மறுரூபமாய் இருப்பீர்கள். 1 John chapter 3. யோவான் 3ஆம் அதிகாரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். I want you to remember these 5 words, dear. In English it's 5 words. ஆங்கிலத்திலே 5 வார்த்தைகள் இருக்கிறது. இதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். I'll teach you in English, you can learn it in Tamil also. நீங்கள் ஆங்கிலத்தில் நான் கற்றுக் கொடுக்கிறேன், நீங்கள் தமிழில் அதை கற்றுக்கொள்ளலாம். How about this? I'll teach you some English, you teach me some Tamil this weekend. இந்த வார இறுதியிலே நான் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தமிழ் கற்றுத் தாருங்கள். So if you hear me say something and you remember it in Tamil, நான் சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் தமிழிலே நினைவிலே வைத்திருந்தால், you come to me after and say, brother, here's how you can say it in Tamil. நீங்கள் என்னிடத்தில் வந்து இந்த வார்த்தையை தமிழிலே இப்படிதான் சொல்லலாம் என்று சொல்லுங்கள். My children and my wife and I, we would love it. என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் அதை கேட்பதற்கு நாங்கள் மிகவும் சந்தோஷமாக So இருக்கிறோம். here's something you can learn in English. இதை நீங்கள் ஆங்கிலத்திலே கற்றுக்கொள்ள முடியும். 5 words. 5 வார்த்தைகள். I will be like Jesus. நான் இயேசு கிறிஸ்துவை போல் இருப்பேன். Let's say it in English together. I will be like Jesus. Ready? 1, 2, 3. I will be like Jesus. Now we want the devil to hear it. சாத்தான் இதை கேட்க வேண்டும். We say it loudly. சத்தமாய் சொல்லலாமா? Ready? 1, 2, 3. I will be like Jesus.
Now it's not just we make it up. This is God's word. Let me show you. நாம் ஏதோ இதை நாம யோசித்து சொல்லவில்லை, தேவனுடைய வார்த்தை இது. 1 John 3 verse 2. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Beloved, now we are children of God, and it has not appeared as yet what we will be. We know that when he appears, we will be like him, because we will see him just as he is. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். So I didn't say I am like Jesus fully. நான் முழுதுமாய் இயேசு கிறிஸ்துவை போல் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. I will be like Jesus. நான் இயேசு கிறிஸ்துவை போல் இருப்பேன். There are some ways in which I am like Jesus now. சில காரியங்களிலே இயேசு கிறிஸ்துவை போல் நான் இருக்கிறேன். I'm accepted to the Father as equally as Jesus is free in the presence of the Father. எப்படி பிதாவாகிய தேவனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டாரோ அதே போல நானும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். I'm clothed in the righteousness of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே நான் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். I'm justified, called righteous like he is. நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அவரைப் போல நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். I'm a child of God just like Jesus is the Son of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருப்பது போல நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். So there are many ways in which I am already like Jesus. நான் பல விதங்களிலே இயேசு கிறிஸ்துவை போல நான் இருக்கிறேன். But this is talking about being fully conformed into his image. இது அவரைப் போல அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதை குறித்து So he சொல்லப்படுகிறது. says, yeah, we are children of God. நாம் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். But it has not yet appeared what we will be. ஆனால் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று வெளிப்படவில்லை. What is it that we will be? நாம் எப்படி இருக்க போகிறோம்? We will be like Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவை போல் இருப்போம். And you know, you probably heard me say this. I love to think of it like that. நான் இப்படியா இந்த காரியத்தை நான் யோசித்து பார்க்க விரும்புகிறேன். You know that God has written every day of your life in a book. வேதாகம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய முழு இந்த புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். That's Psalm 139 verse 16. You can write it down and look at it. சங்கீதம் 139 16வது வசனம் நீங்கள் எழுதி அதை பிற்பாடு வாசித்து பார்க்கலாம். Remember that verse. அந்த வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Psalm 139 verse 16. சங்கீதம் 139 16வது வசனம். God wrote your life completely from beginning to end in a book. ஆண்டவர் உங்களுடைய உருவாக்கப்படும் நாட்களுக்கு முன்பாக இந்த புத்தகத்திலே உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை எழுதி And he வைத்திருக்கிறார். finished that book before you were even born. நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த புத்தகத்தை எழுதி முடித்து விட்டார். And now you're somewhere in one of these pages is today for you. இன்று அந்த பக்கங்களிலே அந்த புத்தகத்தின் ஒரு பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். We never know, are we at the beginning of the book, near the end of the book? I don't know when my life will end. நான் இந்த புத்தகத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறேனா, நடுவில் இருக்கிறேனா, முடிவில் இருக்கிறேனா, வாழ்க்கை எப்போது முடிய போகுது எனக்கு தெரியாது. It's a very small book. It's happening very quickly. அந்த புத்தகம் ஒரு சிறிய புத்தகம், சீக்கிரமாய் பக்கங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. Already we've been here almost 2 days. It's gone by so quickly. முன்பாகவே நாங்கள் 2 நாட்களா இங்க இருந்து கொண்டிருக்கிறோம். நேரங்கள் வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. Pages of your life are just going like this, day by day by day by day. உங்களுடைய நாட்கள் எப்படி இந்த பக்கங்கள் போகிறதோ அதே போல சீக்கிரமாய் நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. Okay, you cannot stop time. நேரத்தை நாம் நிறுத்த முடியாது. But use the time wisely, brothers, sisters. நேரத்தை ஞானமாய் பயன்படுத்துங்கள் சகோதர சகோதரிகளே. Every page of this book will matter in eternity. இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கங்களும் நித்தியத்திலே அதனுடைய ஒரு காரியம், ஒரு விளைவு இருக்கிறது. Don't waste another moment in sin. இன்னொரு க்ஷணப்பொழுதை பாவத்திலே வீணடிக்காதீர்கள். Don't waste another moment in discouragement and self condemnation. குற்ற உணர்ச்சியிலும் சோர்விலும் இன்னொரு நேரத்தை வீணடிக்காதீர்கள். Don't waste another moment in fear. க்ஷணப்பொழுதிலே ஒரு நேரத்தை பயத்திலே வீணடிக்காதீர்கள். Any day you spent in fear is just like, oh, wasted that day. எந்த நாளை நீங்கள் பயத்திலே செலவழிக்கிறோ அது வீணான நாளாய் இருக்கிறது. Any day you spent in discouragement over your sin, wasted. சோர்விலே உங்கள் பாவத்தை குறித்த சோர்விலே நீங்கள் வீணடித்திருந்தால் அது அந்த பக்கம் வீணான நாளாய் இருக்கிறது. Wasted a day in self condemnation, wasted. குற்ற உணர்ச்சியிலே ஒரு நாளை நீங்கள் செலவழிப்பீர்கள் என்ற நாள் வீணாய் போய் விட்டது. What does he say? When we see him, we shall be like him. அவரை நாம் பார்க்கும் பொழுது அவரை போல் இருப்போம் என்று சொல்கிறது. That is the last page of the book. அது இந்த புத்தகத்தின் கடைசி பகுதி. On that last page it is written, அந்த கடைசி பக்கத்தில் இப்படி எழுதி இருக்கிறது, Santosh is made like Jesus. சந்தோஷ் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருக்கிறார். And in your book
your name is written there. அந்த உங்களுடைய புத்தகத்திலே உங்களுடைய பெயர் So எழுதப்பட்டிருக்கிறது. anytime you fall into sin or you're tempted to be discouraged, எந்த நேரத்திலெல்லாம் நீங்கள் பாவத்திலே விழும்படியாக சோர்ந்து போகும்படியாய் சோதிக்கப்படுவீர்கள் you're என்றால் going through something here, some page in this book, இந்த புத்தகத்திலே ஏதோ ஒரு பக்கத்திலே நீங்கள் போய் you கொண்டிருக்கிறீர்கள். quickly turn and look at the back. கடைசி பக்கத்தை திரும்பி பார்த்து விடுங்கள். it still says you'll be made like Jesus. ஓ, இந்த பக்கத்தில் எழுதி இருக்கிறது நான் இயேசுவைப் போல இயேசுவுக்கு ஒப்பாவேன் என்று. Okay, Lord, I'm going to trust you today. ஆண்டவரே, இன்று நான் உம்மை நம்பப் போகிறேன். Don't look back and see how many times you fell. கடந்த பக்கங்களை பார்த்து எவ்வளவு முறை வீழ்ச்சி அடைந்தேன் என்று பார்க்காதிருங்கள். Look forward and see it still says he will be made like Jesus. முன்பாக போய் பாருங்கள், நான் இயேசுவைப் போல மாறப் போகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It still says she will be made like Jesus. அவள் இயேசுவைப் போல மாறப் போகிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Some years ago, God spoke to me through Romans 8. சில வருடங்களுக்கு முன்பாக ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசினார். And he said, it says that God causes all things to work together for good. இந்த வசனம் சொல்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும்படி தேவன் திட்டமிடுகிறார். And God said, you believe all things? நீ நம்புகிறாயே எல்லா விஷயமுமே எல்லா காரியமுமே? And I said, yes, Lord, I'm trusting you today, so from now on everything that happens in my life you will work together for good. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில இதற்கு பிறகு நடக்க போகிற எல்லாமே நீ நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவீர் என்று. God said, good, that's faith. ஆண்டவர் சொன்னார், நல்லது, அதுதான் விசுவாசம். Some people haven't even come to that faith. சிலர் அந்த விசுவாசத்திற்கு கூட இன்னும் வரவில்லை. The Lord said that's not enough. ஆனால் அது போதாது. You're going through something right now. இப்பொழுது நீ ஒரு காரியத்தை கடந்து போய் I கொண்டிருக்கிறாய். was going through something very difficult at that time. அந்த நேரத்தில் ஒரு கடினமான சூழ்நிலையிலே கடந்து போய் And what I கொண்டிருந்தேன். was going through was a result of sin I had committed in the past. நான் கடந்து போகிற அந்த நெருக்கமான அந்த கஷ்டமான சூழ்நிலைக்கான காரணம் நான் பின்பாக செய்த ஒரு பாவமாய் இருந்தது. And failure and carelessness and disobedience, so I was dealing with the consequences of it. நான் அஜாக்கிரதையா இருந்து கவனம் இல்லாமல் இருந்து நான் அதனுடைய விளைவுகளை சந்தித்துக் It கொண்டிருந்தேன். wasn't God's fault, it wasn't anybody else's fault, it was my fault. அது யாருடைய தவறும் அல்ல, தேவனுடைய தவறும் அல்ல, அது என்னுடைய தவறு. And the Lord said, can you trust me for the present? ஆனால் இன்றைய நேரத்திற்கு இப்பொழுது நீ என்னை விசுவாசிக்க முடியுமா? And the devil immediately said, well, God's law says you reap what you sow. ஆனால் உடனே சாத்தான் சொல்கிறான், நீ விதைத்ததை நீ அறுப்பாய் என்று தேவனுடைய வசனம் You know சொல்கிறது. how the devil will use even God's word to condemn you. எப்படி சாத்தான் தேவனுடைய வார்த்தை எடுத்து கூட உங்களை குற்றப்படுத்த முடியும் என்று. The devil knows God's word. சாத்தானுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியும். He'll take God's word and twist it to bring fear and discouragement in your life. தேவனுடைய வார்த்தை எடுத்து அதை திரித்து உங்களுடைய வாழ்க்கையில சோர்வையும் குற்ற உணர்ச்சியும் கொண்டு வருவான். So he said, you're reaping what you sow. How can God do anything about நீ that? எதை விதைத்தாயோ அதை அறுத்துக் கொண்டிருக்கிறாய். இதை குறித்து தேவன் என்ன செய்ய முடியும்? It's God's law, it's God's justice. You have to reap what அது you sow. தேவனுடைய சட்டம், தேவனுடைய நீதி. நீ விதைத்ததை நீ அறுத்தாக வேண்டும். And God said, but I want you to trust me. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை விசுவாசிக்க வேண்டும். Even though you are reaping what you're sowing, I will cause that also to work together for நீ good. விதைத்ததை நீ அறுத்தாலும் கூட அது கூட உன்னுடைய வாழ்க்கையில நன்மையாய் மாறும்படி நான் செய்ய முடியும். Are you reaping the consequences of some bad choices you made in the past? கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த சில தீர்மானங்கள் நிமித்தமாய் ஒரு மோசமான காரியத்தை நீங்கள் அறுத்துக் கொண்டிருக்கலாம். Maybe you didn't study hard in school and so you're struggling now. இப்போது பள்ளியிலே நீங்கள் சரியாய் படிக்கவில்லை, இப்பொழுது நீங்கள் கடினமாய் கஷ்டத்திலே போய் Some other கொண்டிருக்கலாம். big mistake you made in the past, now you're facing the consequences of கடந்த that. காலத்திலே நீங்கள் செய்த மிகப்பெரிய தவறு நிமித்தமாய் இப்பொழுது அதனுடைய விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். God asked me, do you think I can work that together for good? ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டார், இதை கூட நான் நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற முடியும் என்று நம்புகிறாயா? I said, Lord, okay, this is the present. I can trust you today. ஆண்டவரே, இன்று இப்பொழுது நான் அதை நம்புகிறேன். You can work that out for good. நீர் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற முடியும். Lord said, that's good. ஆண்டவர் சொன்னார், நல்லது. He says, but I'm not done yet. ஆனால் இன்னும் நான் முடிக்கவில்லை. You got the future, you're trusting I'll work together for good. எதிர்காலத்தை நான் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவேன் என்று நம்புகிறாய். The present, you're trusting me today, so you think I can work it out together for good. இப்போ இன்றைக்கு காரியத்திலே இன்றைக்கு நீ நம்புகிறாய் காரியங்களை நன்மையாய் மாற்ற முடியும் But என்று. the past, கடந்த காலம், can't do anything about that. அதை குறித்து நான் எதையுமே செய்ய That's முடியாது. already written. அது எழுதி முடிந்து I விட்டாக already did that. அதை நான் செய்து முடித்து I விட்டேன். already messed up. அதை நான் சீரழித்து விட்டேன். What can I do about that? அதை குறித்து நான் என்ன செய்ய முடியும்? God said, when I said all things, I said all things. ஆண்டவர் சொன்னார், எல்லாமே என்று சொன்னால் எல்லாமே அதில் இருக்கிறது. Future, present and past. எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம். That took a little bit more time. அது கொஞ்சம் காலம் I பிடித்திருக்கலாம். said, Lord, how can you work that out for good? ஆண்டவரே, கடந்த காலத்தை நீ எப்படி நன்மையாய் மாற்ற முடியும்? That's already there. அது முடிந்து விட்டதே. I messed up. அதை நான் சீரழித்து And விட்டேன். I messed up hundreds, thousands, million times. அநேகம் 100 1000 முறை நான் அதை சீரழித்து விட்டேன். And God said, it's up to you. You can either believe me or not believe me. ஆண்டவர் சொன்னார், நீ என்னை விசுவாசிக்கலாம் இல்லை விசுவாசியாமல் இருக்கலாம், உன்னை பொறுத்தது. I said, Lord, okay, I want to believe you. ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்க But போகிறேன். somehow you will use
the sin of my past and my failure to work together for good. ஆண்டவரே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் பாவங்களையும் தோல்விகளையும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற போகிறீர் என்று நான் நம்புகிறேன். Help me to really believe you for that, Lord. ஆண்டவரே அதற்கென்று உண்மையாய் விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும். I want to testify to you, dear young people. அருமையான வாலிபர்களே நான் சாட்சியாக இதை சொல்ல விரும்புகிறேன். God has used everything from my past, all the sin and the wickedness and the failure in the past, he's used it for good. என்னுடைய வாழ்க்கையின் கடந்த காலத்தின் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையுமே அவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி இருக்கிறார். I am a tremendously blessed man today. இன்று நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். Not in spite of my failures, என்னுடைய தோல்விகளின் மத்தியில் அல்ல, because of my failure. என்னுடைய தோல்விகளினாலே. Now this is, you can decide what to do with this. இதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க தீர்மானிக்கலாம். Paul says in Romans 6, when you really have your eyes open to this, wow. பவுல் சொல்லுகிறார் ரோமர் 6ஆம் அதிகாரம் இந்த காரியத்தை குறித்து உங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் ஆச்சரியமானது. Some people who are the intellectual type will say, okay, then let's just keep sinning. வா புத்திசாலிகளா இருக்கிற ஒரு சிலர் நினைக்கலாம் அப்பொழுது தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கலாம். God will work your sin for good. ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். Okay, let's keep sinning then. அப்ப நான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கலாமே. What shall we say? Shall we continue in sin? நாம் என்ன சொல்லுவோம்? தொடர்ந்து நாம் பாவத்திலே நிலைத்திருக்குவோமா? No, may it never be. அது கண்டிப்பா இருக்க முடியாது. God would love me with such an immense love. இப்படிப்பட்ட அபரிவிதமான அன்பினால் தேவன் என்னை நேசிப்பதினால், shed his precious blood for me. அவர் எனக்கென்று வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினதினாலே, and then tell me that even my past he can work together for good. என்னுடைய கடந்த காலத்தை கூட அவர் நன்மையாய் மாற்ற முடியும் என்று சொல்லும்போது, how could I ever think about dishonoring him and grieving him anymore? எப்படி நான் அவரை கனவீனப்படுத்துவதோ அவரை துக்கப்படுத்துவதோ என்பதை குறித்து நான் யோசிக்க முடியும்? That's what it did for me. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. And I see God's grace in my life and his mercy. அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தேன். because of my failure. என்னுடைய வீழ்ச்சி என்னுடைய தோல்வி நிமித்தமாக. I got this picture of those failures like big rocks in my past. என்னுடைய அந்த கடந்த கால வீழ்ச்சிகளை நான் தோல்விகளை ஒரு பெரிய பாறைகளை போல பார்க்கிறேன். And when I look back I remembered how I fell and tripped over that rock and got hurt. நான் திரும்ப பின்னாடி பார்க்கும்போது அந்த பாறைகளை எப்படி நான் இடறி கீழே விழுந்தேன் என்பதை நான் பார்க்கிறேன். I was glad that those rocks were in the past. அந்த பாறைகள் எல்லாம் கடந்த காலத்திலே இருந்ததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். Then God said, I want you to bring that rock. அந்த பாறைகளை நீ கொண்டு வர வேண்டும் என்று நான் that brick that you fell down over, bring it with you. நீ விழுந்த அந்த பாறை அந்த கல்லை நீ கொண்டு வா. I'm going to build your house. அதை வைத்து நான் உன்னுடைய வீட்டை கட்ட போகிறேன். The house of your life I'm going to build with that same brick. அந்த கட்டிட அந்த கற்களை வைத்து உன்னுடைய வாழ்க்கையின் கட்டிடத்தை நான் கட்ட போகிறேன். It will be redeemed, it will be cleansed. அது மீட்கப்படும், அது சுத்திகரிக்கப்படும். But it will be used. அது பயன்படுத்தப்படும். And the house that the Lord is building of my spiritual life, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த வீட்டை தேவன் கட்டுகிற காரியத்திலே, includes the years of my failure. என்னுடைய வாழ்க்கையின் தோல்விகள் கூட அதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. What is that brick in your past? உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையின் அந்த கல் என்ன? Maybe it's 2005, 2005 லா, 2013. 2013 லா. No, I realize some of you weren't even alive in 2005. 2020, 2020 2025, here we are almost over. 25 ல இருக்கிறோம், எல்லாம் முடிய போகிறது. And that brick is right behind you. அந்த கல் உங்களுக்கு சற்று பின்னே இருக்கிறது. You just, this whole year you wasted. இந்த முழு வருடமும் வீணாகி விட்டது. And you think, Lord, I thought this year was going to be different, but I wasted again. ஆண்டவரே இந்த வருடம் வித்தியாசமா இருக்க போறது நினைத்தேன், ஆனால் இந்த வருடம் வீணாகி விட்டது. He says, don't look back, look forward, repent. ஆண்டவர் சொல்றார், பின்னாடி பார்க்காதே, முன்னாடி பார், மனம் திரும்பு. Forsake your old sins. உன்னுடைய பழைய பாவங்களை விட்டுவிடு. And now trust me. என்னை விசுவாசி. And bring that brick with you. அந்த கல்லை கொண்டு வா. I've cleansed it. அதை சுத்திகரித்திருக்கிறேன். Your sins are forgiven. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Now let me use your past to bring glory to my name. என்னுடைய கடந்த காலத்தை பயன்படுத்தி என்னுடைய நாமத்திற்கு நான் இப்பொழுது மகிமையை கொண்டு வர போகிறேன். When God said all things, dear young people, he meant everything. ஆண்டவர் எல்லாமே நன்மைக்கு ஏதுவா என்று சொன்னபொழுது எல்லாமே என்றால் எல்லாவற்றையும் அவர் சேர்த்திருக்கிறார். Let me close with this, Philippians chapter 3. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். I hope that in some small way I've been able to point you to the amazing power of the mercy and grace of God. தேவனுடைய இரக்கம் கிருபையை காண்பிக்கும்படி, அதை குறித்து உங்களுக்கு காண்பிக்கும்படியான ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன் என்ற
நம்புகிறேன். I hope you've seen Jesus as so precious. இயேசு கிறிஸ்துவை விலையேற பெற்றதாய் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நம்புகிறேன். This God who would forgive me and cleanse me and redeem me and call me by name and give me a future. எனக்கு என்னை மன்னித்து என்மேல் கிருபையாய் இருந்து என் பாவங்களை கழுவி என்னை பேர் சொல்லி அழைத்து எனக்கு ஒரு எதிர்காலத்தை தருகிற இந்த தேவன். Like we heard when he gave up everything for me, we heard this morning. இந்த காலை வேளையிலே நாம் கேட்டோம், அவர் எனக்காக எல்லாவற்றையுமே கொடுத்தார். Now he says, give up your friends. உன்னுடைய நண்பர்களை எனக்காக கொடு. Give up that pleasure. அந்த இச்சைகளை அந்த இன்பங்களை விட்டு விடு. Give up that small desire you have. உனக்கு இருக்கிற அந்த சின்ன ஆசைகளை விட்டு விடு. Give yourself fully to me. உன்னை முழுமையாய் எனக்கு தா. He says, I've given myself fully to you. நான் என்னை முழுவதுமாய் உனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். I put all my riches into your account. உன்னுடைய அக்கவுண்ட்ல என்னுடைய முழு ஐஸ்வரியத்தை நான் போட்டிருக்கிறேன். Now you give me your few paise, your life. சில பைசாக்களை நீ எனக்கு தா. You give it. அதை எனக்கு தந்து விடு. Why would you hold it back? ஏன் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? Paul saw the value of Christ. கிறிஸ்துவின் விலையேற பெற்றோர் என்பதை பவுல் பார்த்தார். So he says, Philippians 3 verse 7. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7. Whatever things were gained to me, whatever things I was excited about and wanted to have, these things I have counted as loss for the sake of Christ. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் என்னை சந்தோஷப்படுத்தின அந்த காரியங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்று எண்ணுகிறேன். More than that, I count all things to be loss. It's a waste. Everything else is a waste of time compared to the surpassing value of knowing Christ Jesus my Lord, for whom I have suffered the loss of all things and count them but rubbish, so that I may gain Christ. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். And may be found in him, not having a righteousness of my own derived from the law, but that which is through faith in Christ, the righteousness which comes from God on the basis of faith. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் காணப்படும்படிக்கு, that I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings, being conformed to his death. இப்படியும் நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு, in order that I may reach, that I may attain to the resurrection from the dead. எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும், not that I have already obtained it or I've already become perfect, but I press on so that I may lay hold of that for which also I was laid hold of by Christ Jesus. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்கு பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். Brethren, I do not regard myself as having laid hold of it, but one thing I do, forgetting what lies behind and reaching forward to what lies ahead. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுவதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, I press on toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன். See, you cannot change the past. கடந்த காலத்தை மாற்ற And when முடியாது. you think about the past, if it brings discouragement and condemnation, கடந்த காலத்தை எடுத்து யோசிக்கும் பொழுது அது சோர்வையும் குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு தரும் என்றால், and because you know you cannot change the past, ஏனென்றால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், forget it. அதை மறந்து விடுங்கள். But once you forget that, you'll find something beautiful happening. நீங்கள் அதை மறந்து விட்ட பொழுது ஒரு அற்புதமான அழகான காரியம் ஒன்று நடப்பதை பார்க்க முடியும். You'll remember that God was merciful to you. ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கமுள்ளவராய் இருந்தார் என்பதை நீங்கள் நினைவு And you கூறுவீர்கள். will remember that he shed his blood that cleansed that completely. உங்களுடைய அவர் வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி அதை முற்றிலுமாய் சுத்திகரித்தார் என்பதை நினைவு And then கூறுவீர்கள். you will say, yes Lord, I know you're working all things together for good. அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள், ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, எல்லாவற்றையுமே நீர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். Meditate on these things, dear young people. அருமையான வாலிபர்களே, இந்த காரியத்தை குறித்து தியானியுங்கள். Let's say it again one more time. I will be like Jesus, to seal it in our hearts. நான் இயேசுவுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லுகிற காரியத்தை திரும்ப சொல்லுவோம், அது நம்முடைய இதயத்திலே முத்திரையிடப்படட்டும். Let's close our eyes and lift your hand together. நம்முடைய கண்களை மூடி நம்முடைய கரங்களை உயர்த்தி, And we'll say together, I will be like Jesus. நான் இயேசுவுக்கு ஒப்பாவேன், இயேசுவை போல் நான் மாறுவேன். Maybe we can stand and proclaim it. நாம் எல்லோரும் எழுந்து நின்று இந்த காரியத்தை அறிக்கையிடுவோம். And you keep your hand raised. உங்களுடைய கரங்களை உயர்த்தி Let's say together. நாம் இணைந்து சொல்லுவோம், 1, 2, 3. I will will. be like Jesus. Let's say it again loudly.
I will be like Jesus. Heavenly Father, as we keep our hands raised in faith, பரலோக பிதாவே, நாங்கள் விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தியிருக்கும் பொழுது we pray, Lord, that you will hear the cry of this heart. ஆண்டவரே, இருதயத்தின் கதறுதலை நீ கேளும். That's reaching out to you for help today. ஆண்டவரே, உதவிக்காய் உம்மை நாங்கள் நாடுகிறோம். That's hearing you calling us by name. ஆண்டவரே, நீர் எங்களை பெயர் சொல்லி That's அழைப்பதை நாங்கள் கேட்க வேண்டும். hearing you say that we don't have to fear anything. நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்ற சத்தத்தை நாங்கள் Hearing கேட்க you வேண்டும். say that you have a purpose for our lives. என்னுடைய வாழ்க்கையின் ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு நீர் கேட்க வேண்டும். And that purpose has not changed even though I failed so much. ஆண்டவரே, अनेक முறை நான் தோல்வி அடைந்தாலும் அந்த திட்டம் மாறவில்லை. ஆண்டவரே, Give us the spirit of faith, Lord, for this. ஆண்டவரே, இதற்கென்று விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு That தாரும். everything that you said in your word will be true in every life here. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்ல எல்லா காரியம் இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் We உண்மையாகட்டும். believe it shall be so. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படி ஆகும் என்று. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Amen. ஆமென்.